போகிறோன்னா ஒரு ஈஸியான டாபிக். அந்த டாபிக் பேர் வந்து அரே லிஸ்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி அரே பற்றி படிச்சிருக்கோம். அரேனா என்னது, அது அது வந்து அதில் ஒரு சைஸை இனிஷியலைஸ் பண்ணி அது அந்த ஒரு லிஸ்ட் மாதிரி வச்சு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம எலமெண்ட்ஸ் போடுவோம். ஸோ அதே மாதிரி தான், பட் அதோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் அரே லிஸ்ட். ஸோ அது வந்து ஏன்ட்டு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் வந்து அரேன்ட்டு ஆல்ரெடி ஒன்று இருக்கப்ப நம்ம அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுறோன்றது. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்குவோம். இம்போர்ட் java.util.star. Dash main. ஸோ இப்போ நம்ம வந்து இம்போர்ட்டில் வந்து ஸ்டார் போடுறதுனால எல்லாமே ஆக்சுவலாக இம்போர்ட் ஆகிக்கும். நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா அரேவும் அரே லிஸ்ட்டும் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்போம். மோஸ்ட்லி அரே லிஸ்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அரேக்கு அரே லிஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நம்ம அரேயும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அரே நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னா இந்த ஸ்டாருக்கு பதிலாக அரேஸ்ன்னு போடணும். அதே நேரத்தில் அரே லிஸ்ட் இம்போர்ட் பண்ணணும்னா அந்த ஸ்டாருக்கு பதிலாக அரே லிஸ்ட்டுன்னு போட்டாலே அந்த இது இம்போர்ட் ஆகிக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா இம்போர்ட் ஆகிக்கும். அப்போ நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணலன்னா நம்ம ரன் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து எரர் வரும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக ஒவ்வொரு லைப்ரரிஸும் இம்போர்ட் பண்ணி தான் எப்பயுமே பண்ணணும். ஸோ உங்களுக்கு இம்போர்ட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்து இம்போர்ட் ஜாவா util.star கொடுத்துட்டிங்கன்னா முக்கால்வாசி எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலுமே இந்த ஸ்டார் வந்து என்னன்னா என்ன டினோட் பண்ணால் எவ்ரி திங்ன்ற மாதிரி தான் டினோட் பண்ணணும். எஸ்கியூலாக இருக்கட்டும், மற்ற நிறைய இந்த லாங்குவேஜ் எடுத்தாலுமே ஸ்டார்ன்றது எப்பயுமே எவ்ரி திங்ன்ற மாதிரி. ஸோ மோஸ்ட்லி இந்த இது வந்து முக்கால்வாசி நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இம்போர்ட்ஸுமே இம்போர்ட் பண்ணிடும். ஸோ இது மூலமாக நம்ம இம்போர்ட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு ஒரு சும்மா ஒரு ஸ்கேனர் மாதிரி எடுத்துக்கோம். ஸ்கேனர் input equal to new scanner system.in. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோமா. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் ஸ்கேனர் யூஸ் பண்ணணுன்னே முதல் தெரில. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக அரே பண்ணி நம்ம இன்ஸ்லைஸ் பண்ணுவோம். இன்ட்டு போட்டுக்குவோம். அதாவது என்ன டேட்டா டைப் பண்ணிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் அரேயோட நேமு ஈக்குவல் டு நியூ இன்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் அதுக்குள்ளே சைஸ். இப்போ சைஸ் வந்து இப்போ அந்த அரேயோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்ட்டுனா ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோம். நம்ம வந்து இப்போ என்னென்னா ஒரு அரே நம்ம க்ரியேட் பண்ணுறோம்னா எப்பயுமே அதோட சைஸ் நம்ம வந்து இன்ஷியலைஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் அந்த அரேயை யூஸ் பண்ண முடியும். பட் வந்து நம்மளால் எல்லா சினரியோலையும் நம்மளுக்கு அந்த அரே வந்து எவ்வளோ சைஸில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக ஒரு லீட் கோட் கொஸ்டின் பண்ணுறீங்க. அவன் வந்து உங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு இன்புட்ஸ் அனுப்புவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இல்லாட்டி காலேஜில் நீங்கள் வந்து ஏதோ எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ இம்போர்ட்ஸ் அந்த அரேயில் நம்ம போடணும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளால் கரெக்டாக ஃபிக்ஸ்டாக பண்ண முடியாது. சரி நம்ம பண்ணலாம். ஒரு அரே சைஸ் வந்து ஒரு 100 வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அவன் பாட்டுக்கு 1000ல் கொடுத்தனா என்ன பண்ணுறது? அப்படி ஆக்சுவலாக கொடுக்க மாட்டாங்க. பட் கொடுத்தா ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோஸ்க்கு நம்ம வந்து அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். எந்த சினாரியோவுக்கு நம்மளுக்கு வந்து எப்போ சைஸ் அதாவது சைஸ் தெரியாதுன்றப்ப ஒரு ஸ்ட்ரிங்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த இதை நம்ம கமெண்ட்டை மாற்றிக்குவோம். இதையும் கமெண்ட்டாக வச்சுக்கிறேன், இதையும் கமெண்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ இன்னும் நம்ம சிம்பிளாக இது எக்ஸாம்பிள் வீடியோன்றனால ஃப்ரூட்ஸ்னு வச்சுக்குவோம். ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு இது பண்ணுவோம், ஒரு லிஸ்ட் பண்ணுவோம். நியூ அரே லிஸ்ட். ஸோ நம்ம இங்கே கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிள் போடுறோம்ல, முன்னாடி இருந்த ஜாவாலெலாம் இதுக்குள்ளேயுமே நம்ம வந்து ஸ்ட்ரிங்குன்னு இப்படி டைப் பண்ணணும். பட் இப்போ இருக்க வெர்ஷன்லாம் அப்படி டைப் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். இதே சின்டெக்ஸ் கரெக்டான சின்டெக்ஸ் தான். ஸோ இப்போ இப்போ அரே லிஸ்ட்டோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து வெறும் அதாவது சைஸ் மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை. அரே லிஸ்ட்டில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது.
நம்மளால ஈஸியா ஒரு எலிமெண்ட் இன்சர்ட் பண்ண முடியும். ஈஸியா அதுலேருந்து ரிமூவ் பண்ண முடியும். நம்மளால அரேல அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஆல்ரெடி ஒரு 10 வேல்யூ இருக்கு. திடீர்னு 11வதா ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும். அப்ப எப்படி ஆட் பண்றது? ஆட் பண்ண முடியாது. ஆட் பண்ணா எரர் வரும். அரே லென்த் எரர்ன்ட்டு ஏதாவது ஒரு எக்செப்ஷன் எரர் ஏதோ வரும். ஸோ அந்த மாரி சினாரியோல நம்ம ஈஸியா இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு இடத்துல நமக்கு தேவையில்லனாலும் ஈஸியா எடுத்துக்கலாம். ஸோ எப்படின்னு இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, அரே வந்து ஒரு கல்லு மாரி. அந்த கல்லுல நம்ம ஒரு ஓட்ட போட்டு ஒரு ஆணி வைக்கிறது வந்து கஷ்டம். அதே நேரத்துல திரும்ப அந்த ஆணி எடுக்கிறதும் கஷ்டம் அந்த கல்லுலருந்து. ஆனா அரே லிஸ்ட் வந்து தண்ணி மாரி. சும்மா அந்த ஆணிய தூக்கி போட்டா டக்குன்னு உள்ள வரும். திரும்ப டக்குன்னு நம்மளால எடுத்துற முடியும். அதான் அரே லிஸ்ட்டுக்கும் அரேக்கும் இருக்க டிஃபரன்ஸ். சரி, இப்ப நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நில்லுங்க ஒரு நிமிஷம். நான் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னு காமிக்கிறேன் அரே லிஸ்ட்ல. இதெல்லாம் நம்ம வந்து அரே லிஸ்ட்ல இருக்கிற மெத்தட்ஸ். காமனா நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற மெத்தட். சிம்பிளா நம்ம காலேஜ் நடத்துற எக்ஸாம்ஸுக்கு இதுக்கெல்லாம் இது இது இவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். லீட் கோடா இருந்தாலும் எதுனாலும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ லிஸ்ட் இப்போ ஃப்ரூட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஃப்ரூட்ஸ் டாட் ஆட்னு கொடுத்து உள்ள ஒரு எலமெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த எலமெண்ட் வந்து ஆட் ஆயிரும். அடுத்து ஃப்ரூட்ஸ் டாட் ஆட் இண்டெக்ஸ் ஒரு இண்டெக்ஸ் கொடுத்து எலமெண்ட் இண்டெக்ஸ்னா நான் சொல்லியிருக்கல அந்த அரேல வந்து எத்தனாவது இடத்துல அது இருக்குன்றதான். நம்ம அந்த நம்பரிங் எப்படி ஆரம்பிப்போம் 0 1 2 3 அந்த மாதிரி ஆரம்பிப்போம். ஸோ இண்டெக்ஸ் நம்பர் அதாவது இங்கே ஃப்ரூட்ஸ் டாட் 0 ஒரு எலமெண்ட் ஒரு ஆப்பிள் ஏதோ கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல போய் அது நின்றுக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் கொடுத்து நம்ம ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கெட் இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் எங்கே இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும். அடுத்து வந்து செட் இண்டெக்ஸ் எலமெண்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி இண்டெக்ஸ் 0லேருந்து ஆப்பிள்னு கொடுத்துட்டோம். பட் நம்மளுக்கு ஆப்பிள் தேவையில்ல. வேறு ஏதாச்சும் வேணும். வேறு என்ன மேங்கோ தான் நம்மளுக்கு என்ன ஃபஸ்ட்டு வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம செட்டு 0 மேங்கோன்னு கொடுத்தீங்கன்னா ஆப்பிளுக்கு பதில் அது அங்கே போய்க்கும். பட் இப்போ நான் வந்து ரீப்ளேஸ் பண்ண தேவையில்ல. ஆப்பிளும் வேணாம், மேங்கோ ஆல்ரெடி ஒரு இடத்துல இண்டெக்ஸில் இருக்குது. ஆப்பிள் ஆனால் எனக்கு வேணான்னா அப்போ நீங்கள் வந்து ரிமூவ் இண்டெக்ஸ் 0ன்னு கொடுத்தா ஆப்பிள் அப்படியே ரிமூவ் பண்ணிடும். சரியா? அந்த மாதிரி. இப்போ வந்து நம்மளுக்கு இண்டெக்ஸ் தெரில. ஆப்பிள் வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரில. ஆக்சுவலாக ஆப்பிள் நான் எடுத்துக்கூடாது. ஆப்பிள் மோஸ்ட்லி அவனும் ரிமூவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ பரவாயில்ல, நம்ம எடுத்துட்டோம். இப்போ வந்து எங்க இந்த ஆப்ஜெக்ட் பற்றி இப்போ ஆப்பிள்னு வச்சுக்கோங்க. ஆப்பிள் வந்து ஏதோ எந்த இண்டெக்ஸ் வந்து நமக்கு தெரில. ரிமூவ் ஆப்பிள்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர அதாவது நம்ம லிஸ்ட்டில் வந்து எக்கச்சக்க இடத்துல ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வர ஆப்பிளை ரிமூவ் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னா இதான் நம்ம லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல ரைட் சைடில் டைப் பண்ணுறேன் பாருங்கள். இதான் நம்ம லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆப்பிள் வந்து ஏ வந்து ஆப்பிள்னு வச்சுக்கோங்க, பி வந்து பனானா வச்சுக்கோங்க, எம்மு மேங்கோ, இன்னொரு ஆப்பிள், இன்னொரு பனானா, இன்னொரு மேங்கோன்னு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரிமூவ் ஆப்பிள்னு கொடுத்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்பிள் தான் நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகும். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்த மெத்தட் வந்து சைஸுன்ற மெத்தட் நம்ம கொடுத்தோம். இப்போ அதாவது ஃப்ரூட்ஸ் டாட் சைஸ்ன்னு கொடுத்தோம்னா அந்த லிஸ்ட்டோட சைஸ் சொல்லுவாங்க. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது 3 3 6 7. ஸோ இங்கே வந்து 7 ஃப்ரூட்ஸ் இருக்குன்ட்டு நம்மளுக்கு லென்த்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ வந்து கண்டென்ட்ஸுன்றது வந்து அந்த லிஸ்ட்டில் அந்த பல இருக்கான்ட்டு நம்ம பார்க்கறது. இப்போ டக்குன்ட்டு எனக்கு வந்து அங்கே என்ன பண்ணலாம், நெல்லிக்காய் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஃப்ரூட்ஸ் தட் கண்டென்ட்ஸ் நெல்லிக்காய்ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். சரி, ஏன்னா இங்கே வந்து நெல்லிக்காய் இல்லை. மேபி இந்த ஏல ஏதாச்சும் ஆம்லான்ட்டு இருந்தா வேணா நெல்லிக்காய் இருக்கலாம். எம்டின்னு இப்போ அடுத்து எம்டி வந்து என்னன்னா இந்த லிஸ்ட்டு வந்து எம்டியாக இருந்தால் நம்மளுக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். பட் இந்த லிஸ்ட்டு வந்து எம்டியாக இல்லை. அப்போ வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு தான் வரும். இப்போ வந்து இந்த இதில் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ எம்டின்ற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வந்து ட்ரூன்னு வரும். நெக்ஸ்ட் அதே நேரத்தில் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ண பார்த்தீங்களா, ஆல்ரெடி லிஸ்ட்டில் இருந்த எல்லா எலமெண்ட்ஸும் டக்குன்னு ரிமூவ் பண்ணல. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு அந்த ப்ரோக்ராம் லிஸ்ட்டில் இருக்கிறது ரிமூவ் பண்ணணும். அப்போ வந்து நம்ம கிளியர் கொடுப்போம். ஃப்ரூட்ஸ் டாட் கிளியர் கொடுத்தீங்கன்னா எல்லாம் கிளியர் ஆயிரும். ஸோ ஓகேவா? இப்போ வந்து நம்ம சரி இதை வச்சு ஒரு கோடு போட்டு பார்ப்போம். சரியா? நம்மளுக்கு வந்து மெத்தட்ஸ்லாம் தெரியும். ஸோ மெத்தட்ஸ் வச்சு கோடு போட போகிறோம். சிம்பிள் தான் நம்ம சொன்னதை இப்போ ஆக்சுவலாக ஒரு கோடை டைப் பண்ண போகிறோம். லிஸ்ட் இருக்கா? இப்போ வந்து
ஃப்ரூட்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதில் வந்து எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம். ஃப்ரூட்ஸ் டாட் ஆட் ஆப்பிள் ஆட் பண்ணுவோம். ஆப்பிள் ஒரு நிமிஷம். சரி. ஸோ செகண்ட் ஃப்ரூட் வந்து நான் பனானான்ட்டு ஆட் பண்ணுறேன். தேர்ட் ஃப்ரூட் வந்து மேங்கோன்னு ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ வந்து இன்டெல் ஐஜியில் இருக்கனால எஸ் அவுட்டுன்னு டைப் பண்ணிட்டு டேப் அமுக்குறீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட்லன்னு வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், ஃப்ரூட்ஸுன்னு போட்டாலே அந்த லிஸ்ட்டு போட்டு நம்ம இப்போ ரன்னு இங்கே கொடுத்தோம்னா வந்துடும். ஏதோ எரர் காட்டுது. இந்த அங்கே லிஸ்ட்டில் இந்த இதாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் இப்போ நம்மளுக்கு இங்கே காட்டிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்து என்ன பிடிச்சோம், ஒரு இண்டெக்ஸில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது. இப்போ நம்மளுக்கு வந்து ஆப்பிள் வேணாம். ஆப்பிளுக்கு பதிலாக நம்ம வந்து ஆப்பிள் வேணான்ட்டு இல்லை, ஆப்பிளுக்கும் பனானாக்கும் நடுவில் வந்து இப்போ ஒரு ஃப்ரூட்டை நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ஆடு 1, அது வந்து இண்டெக்ஷன் இன்டெல் ஐஜியில் காட்டுது. நம்ம ஆல்ரெடி அதை பார்த்துட்டோம் அந்த இண்டெக்ஷன்ட்டு. 1, அதில் வந்து எலமெண்ட்டுன்னு ஆட் பண்ண போகிறோன்ட்டு ஆரஞ்சு. ஆரஞ்சு போட்டுட்டோமா? எஸ் அவுட் போட்டுருங்க. டேப் அமுக்கிட்டு சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஆஃப்டர் ஆடிங் ஆரஞ்சு அப்போ வந்து லிஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நம்ம இங்கே வந்து இது முடிச்சதுக்கப்புறம் ப்ளஸ்ன்னு போட்டுட்டு அப்போ தான் நம்ம அப்போ தான் ஃப்ரூட்ஸ் இது பண்ணணும். அப்போ தான் எல்லாமே ஒரே லைனில் பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்டர் ஐ திங்க் வீடியோ கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் ஆடிங் ஆரஞ்சுன்னு போட்டுட்டு ஆரஞ்சு வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ், இது வந்து 0th இண்டெக்ஸ், ஃபஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ். ஸோ நமக்கு ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து ஆரஞ்சு வந்துருச்சு. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு ஃப்ரூட் ரிமூவ் பண்ணணும். ஃப்ரூட்ஸ் டாட் ரிமூவ். ஸோ அந்த ஃப்ரூட் ரிமூவ் பண்ணுவோம். பனானா ரிமூவ் பண்ணுவோம். ஸோ after removing banana லிஸ்ட் வந்து அப்போ இருக்க லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணால் பனானா இங்கே இல்லை, ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ வந்து நம்ம அந்த ரிமூவ் பண்ணுறது, நடுவில் ஆட் பண்ணுறது, நார்மல் ஆட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து வேறு என்ன பார்க்கலாம், எந்த மெத்தட் பார்க்கலாம்? கெட்டு கண்டெய்னு சைஸ் பற்றி பார்ப்போம். சரியா, இதுக்கு வந்து நம்ம டேரெக்டாக பிரிண்டே போயிடலாம். கெட் இப்போ வந்து என்ன கெட் பண்ணலாம், ஃப்ரூட்ஸ் டாட் கெட் நம்மளுக்கு வந்து செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது என்னன்ட்டு பார்ப்போம். செகண்ட் இண்டெக்ஸில் மேங்கோ இருக்குது, 0, 1, 2. ஸோ மேங்கோ வந்து செகண்ட் இண்டெக்ஸ் இருக்குது, நமக்கு அது வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ திரும்ப எஸ் அவுட்டில் வந்து இப்போ மேங்கோ இருக்கான்ட்டு வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போமா? அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ரூட்ஸ் டாட் கண்டைன்ஸ் மேங்கோ வந்து எம்மில் இருந்துச்சு, கேஸ் சென்சிட்டிவ், கரெக்டாக டைப் பண்ண தான் வரும். அதே நேரத்தில் ஸ்ட்ரிங்கில் இது. ஸோ நம்ம கோட்ஸுமே கரெக்டாக கொடுக்கணும், இங்கே டபுள் கோட்ஸ் கொடுக்கணும்.
ஸோ ட்ரூன்னு வந்துருச்சு. ஏன்னா லிஸ்ட்டில் வந்து மேங்கோ இருக்குது. மேங்கோ இருக்குன்றனால ட்ரூ வந்துருச்சு. ஸோ இதே நம்ம வந்து லிஸ்ட்டில் வந்து மேங்கோ ரிமூவ் பண்ணியிருந்தோம்னு வைங்களேன், இந்த பனானாக்கு பதிலாக மேங்கோ ரிமூவ் பண்ணி பார்ப்போம். மேங்கோ ரிமூவ் பண்ணுறேன்னு வைங்களேன், இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு இருக்கும். எப்படி சரி, நம்ம இதை வந்து திரும்ப இந்த மாதிரி வைப்போம். இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த லிஸ்ட்டோட சைஸ் எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃப்ரூட்ஸ் டாட் சைஸ் போட்டுட்டு எப்போயுமே மோஸ்ட்லி மெத்தடுக்கு வந்து நம்ம இந்த ப்ராக்கெட் போடணும். முக்கோஸ் மெத்தட்ஸ்க்குன்னு எல்லா மெத்தடுமே ஆக்சுவலாக நம்ம ப்ராக்கெட் போடணும். ப்ராக்கெட் போட்டால் தான் மெத்தட்ஸ். ஸோ அப்படி போட்டுட்டு ரன் பண்ணோம்னா அதோட சைஸ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ சைஸ் 3. ஏன்னா நம்ம பனானா ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் சைஸ் 3. ஸோ அவ்வளோதான். அரே லிஸ்ட்டுன்றதே அவ்வளோதான். அரே லிஸ்ட்டுன்றது என்னது, நம்ம வந்து அதாவது ஒரு சைஸ் இல்லாமல் நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்காக இது. அதாவது சைஸ் வந்து எப்போ வேணால் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு லிஸ்ட் யூஸ் பண்ணுறது தான் நம்மளோட அரே லிஸ்ட். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான். ஸோ ஓகே, பாய், டேக் கேர். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.